ராஜராஜ சோழன் தமிழகத்திற்கே பெருமை சேர்த்த ஒரு பெரிய மன்னர் அவரு. அவர் செய்த சாதனைகள் பல. ஆனாலும் அவருடைய முகத்துல ஒரு கவலையின் ரேகை ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் அரண்மனையில அவரை சுத்தி அவருடைய அக்கா குந்தவை, மனைவி, அமைச்சர்கள்னு எல்லோரும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. அப்போ ராஜராஜ சோழன் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அவருக்காக ஒரு ஏழை பெண் என்னெல்லாம் செய்ய துணிஞ்சா அப்படிங்கிறத இந்த கதையில நீங்க கேட்கலாம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? அரசே, நீங்க கட்டியிருக்கிற இந்த கோவில் அற்புதமான கோவில். இது வரலாற்றுல பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் நிக்க போகுது. அப்பவும் உங்க முகத்துல பளிச்சுன்னு ஒரு மகிழ்ச்சி இல்லையே அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. உடனே ராஜராஜ சோழனோட அக்கா குந்தவை பிராட்டியார், தம்பி, நீ வெல்லாத அரசர்களே கிடையாது. எல்லா நாட்டிலையும் நீ உன்னுடைய வெற்றி கொடியை நாட்டிட்ட. இதுக்கு மேல நீ இன்னும் என்ன சாதனை செய்யணும்? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ சிந்திச்சு எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க அப்படின்னு குந்தவை கேக்குறாங்க. ராஜராஜ சோழனுடைய மனைவி, ஆமாங்க, இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பல கோவில்கள்ல கொட்டிட்டீங்க. நமக்கு பல காலங்கள் புண்ணியத்தை சேர்த்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லணும். அப்படி இருந்தும் ஏங்க எப்ப பாரு இப்படி வருத்தத்தோடயே இருக்கீங்க அப்படின்னு அவருடைய மனைவிகளும் கேட்குறாங்க. இவ்வளவு பேரு இவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் ராஜராஜ சோழனுடைய மனம் எதையோ சிந்திச்சுட்டு இருந்தது. அவருடைய முகத்துல கவலையின் ரேகை அதிகப்படியா இருந்தது. அரசர் சொல்றாரு, இந்த சோழ பேரரசின் பெரிய அடையாளம் இந்த கோவில்கள் தான். நமக்கு முன்னாடி இருந்த பல்லவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் இன்னைக்கு இருந்த இடம் இல்லாம போயிடுச்சு. ஆனா கோவில்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அரண்மனை தனி சொத்து, ஆனா கோயில்கள் மக்கள் சொத்து. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோவில்களுக்கெல்லாம் என்னுடைய சிற்றூரில் இருக்கக்கூடிய கடைநிலை மனிதனுக்கு கூட இந்த கோவில்ல பங்கு இருக்கணும். அதை பத்தி தான் ஒரு திட்டத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. குந்தவையோட விழிகள் ஆச்சரியத்துல விரிந்து காணப்படுது. என்ன சொல்கிறாய் தம்பி? எப்படி நம்ம சிற்றூர்ல இருக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கு கூட இந்த கோவில்ல பங்கு போய் சேரணுமா? அது எப்படி சாத்தியம்? அப்படி என்ன திட்டத்தை நீ வச்சிருக்க? சொல்லேன், நாங்கெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு ஆர்வத்தோட குந்தவை கேட்குறாங்க. ராஜராஜ சோழன் சொல்றாரு, அதோ அங்கே பாரு அக்கா, இங்க எரியக்கூடிய தீபங்கள் எல்லாம் நல்ல செல்வந்தர்கள் தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக எரிய விட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நெய்ல மட்டும்தான் இந்த தீபங்கள் எரியுது. அப்ப செல்வந்தர்களுக்கும் கோவில்களுக்கும் தான் சரியான தொடர்பு இருக்கு. ஏழைகள் இங்கே அவங்களுக்குன்னு எந்த சொந்தமும் பங்கும் கோவில்கள்ல இல்லை. அதனால இந்த செல்வந்தர்களை இனி நேர்த்தி கடன் செய்யணும்னாக்கா கால்நடைகளை கோவில்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஆணையிடுறாரு அரசர். உடனே அமைச்சர் கேட்கிறாரு, அரசே, கால்நடைகளை கொடுத்தா கோவில்கள் எப்படி கால்நடைகளை மேய்க்கும் அப்படின்னு கேட்கிறாரு. ராஜராஜ சோழன் சொல்றாரு, கோவில்கள் மேய்க்காது, ஆனால் ஏழைகள் மேய்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்நடைகளை இங்க இருக்கிற ஏழைகள் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க. அதுல வரக்கூடிய நெய்யை மட்டும் அவங்க கோவில்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஏழைக்கும் ஒவ்வொரு விளக்கு தீபம் இங்க இருக்கும். அவங்க கொடுக்கிற நெய்யில தான் அந்த விளக்கு எரியும். மற்றபடி கால்நடைகள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே அந்த ஏழைகளின் குடும்பத்திற்கு அப்படின்னு ராஜராஜ சோழன் சொல்றாரு. ஏழைகளின் அடுப்பும் கோவிலின் தீபமும் ஒரே திரியில் எரியும் அப்படின்னு ராஜராஜ சோழன் மகிழ்ச்சியோட சொல்றாரு. ஏழைகளுக்கும் கோவில்களுக்கும் இருக்கக்கூடிய உறவும் மேம்படும் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் ஏழைகளுக்கு, ஏழைகள் இறைவனுக்கு. இந்த திட்டம் அருமையா வரும் அப்படின்னு அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் ராஜராஜ சோழனை பாராட்டுறாங்க. குந்தவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, இந்த திட்டம்
மக்கள் கிட்ட நல்லபடியா சென்றடைஞ்சு ராஜராஜ சோழன் முகத்துல இருக்கக்கூடிய கவலை ரேகை அடியோட மறையணும் அப்படின்னு பரமசிவனை வேண்டிக்கிறா. கொஞ்ச நாள்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தகவல் போகுது. யாரெல்லாம் நேர்த்திக்கடன் செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கால்நடைகளை கோவிலுக்கு கொடுக்கறாங்க. அமைச்சர் முன்னிலையில எல்லா கால்நடைகளையும் சரிசமமா பிரிச்சு எல்லா ஏழைகளுக்கும் விநியோகம் பண்றாங்க. ராஜராஜ சோழன் தன்னுடைய சதய திருவிழா வருது. அப்போ கோவிலுக்குள்ள வரும்பொழுது பிரகாசமா 1000 கோவில் தீபங்கள் ஏழைகள் கொடுக்கிற நெய்விளக்கால எரியறத பார்த்து ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆனா அப்போ திடீர்னு ராஜராஜ சோழனோட முகம் ரொம்பவுமே வாடி போயிடுது. ஏன்னா அங்க இருந்த ஒரு விளக்கு மாத்திரம் எரியவே இல்லை. என்ன நடந்ததுன்னு அமைச்சரை பார்த்து கோபமா ராஜராஜ சோழன் கேட்கிறாரு. மன்னருடைய கோபத்தை பார்த்து அமைச்சர் பயந்து நடுங்கிடுறாரு. மன்னர்கிட்ட போய் அந்த விளக்கு 71 மாராயனுக்கு நாம ஒதுக்கினது, அவனுக்கு நீங்க பசுக்களை கொடுத்தீங்களா அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. 42 பசுக்கள் நாங்க கொடுத்திருக்கோம், அப்புறம் ஏன் அந்த விளக்கு எரியல? இறைவனுக்காக நான் இட்ட கட்டளையை மீறுகிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உடனே தேரை பூட்டுங்க, நம்ம நேரா அங்க போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் அப்படின்னு புழுதி பறக்க அந்த தேர்ல வேகமா பரிவாரங்களோட போறாரு ராஜராஜ சோழன். 71 போனதும் மாராயனோட குடிசை இருக்கு. அங்க வாசல்ல கம்பீரமா நின்னுட்டு இருக்காரு. பணியாளர்கள் சென்று கதவை தட்டி, மாராயா வெளியில் வா, அரசன் வந்திருக்கிறார் அப்படின்னு கோபமா கர்ஜிக்கிறாங்க. ஆனா அந்த குடிசைக்குள்ள இருந்து ஒரு பெண்ணுடைய விசும்பல் சத்தம் கேக்குது. உடனே ராஜராஜ சோழன், பெண்ணே உடனே வெளியில் வா அப்படின்னு கோபமா சொல்றாரு. அந்த பெண் குடிசையில இருந்து வெளியில வரா. வத்தலும் தொத்தலுமா ஒடுங்கிய ஒரு உடல்வாக்கோட தன்னோட இடுப்புல ஒரு குழந்தைய வச்சிருக்கா. அந்த குழந்தை நாளைக்கு மரணம் நிகழ்ந்துடுமோ அப்படிங்கிற தருவாயில இருக்கக்கூடிய அளவிற்கு பலவீனமா இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கு. அவ பயந்து போய் அந்த பரிவாரங்களை பார்த்ததும் அரசனை பார்த்ததும் நேரா போய் அரசனோட கால்கள்ல விழுந்து அழுவுறா. உடனே அரசன் கேட்கிறாரு, எங்க உன்னுடைய கணவன் மாராயன் அப்படின்னு கேட்டதும் அவ அழுதுட்டே சொல்றா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி காவேரியில வெள்ளம் கரை புரண்டு வந்ததுங்க, அதுல நீங்க கொடுத்த 42 பசுவும் என்னுடைய புருஷனும் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழறா. உடனே அரசன் அங்க இருந்தவங்களெல்லாம் பார்த்து இது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே எல்லோரும் ஆமாங்க அதுதாங்க நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் அந்த பெண்ணை தொட்டு தூக்கி நிறுத்தி, பெண்ணே எனக்கு ஒரு உண்மையை சொல், உன்னுடைய கணவன் இறந்து 1 மாத காலம் ஆகிறது என்றால் 23 நாட்கள் கோவில் தீபம் எப்படி எரிந்தது? 7 நாட்கள் மட்டும்தான் நீ நெய்யை அளிக்கவில்லை, அதற்கு முன் எப்படி கோவில் தீபத்தை எரிய வைத்தாய்? எனக்கு நீ உண்மையை சொல் அப்படின்னு அரசன் கேட்கிறாரு. உடனே அந்த பெண் அழுதுகிட்டே சொல்றா, இது சாமி சமாச்சாரங்க, அதோட இல்லாம அரசனுக்கு கொடுத்த வாக்க நாங்க காப்பாத்தணும் இல்லைங்களா, அதனால நான் வாரம் வாரம் என்னோட தாய்ப்பாலை வித்தேனுங்க, அதுல என்ன பணம் வந்ததோ அதுல நான் நெய்யை வாங்கி கோவில் தீபத்தை தினமும் ஏத்தத்துக்கு ஏற்பாடு செஞ்சேங்க. ஆனா 1 வாரமா என்னோட தாய்ப்பாலே வத்தி போச்சுங்க, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலன்ட்டு தேம்பி தேம்பி அந்த பெண் அழறா. இத கேட்டதும் அரசனுக்கு புல்லரிச்சு போயிடுது, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. ராஜராஜ சோழன் அந்த பெண்ணை அன்போட தலையை தடவி கொடுத்து, உன்னுடைய பேர் என்ன மகளே அப்படின்னு கேட்கிறாரு. வரகுணல் அப்படின்னு அவ சொன்னதும் அங்க இருக்கிற அமைச்சரை கூப்பிட்டு, இந்த பெண்ணை திருமஞ்சன பணிப்பெண்ணா நீ உடனே ஏத்துக்கோ இந்த கோவிலுக்காக அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியா இந்த பெண்ணுக்காக திரும்பவும் ஒரு 42 பசுக்களை நீ ஒதுக்கு, ஆனா அந்த பசுக்களை ராஜராஜ சோழனான நானே பராமரிப்பேன், இந்த பெண் பராமரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மன்னனுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் கோவில் காரியம் தடைப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் யாருமே செய்ய துணியாத தன்னுடைய தாய்ப்பாலையே இவ வித்து வாக்க காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காளே, இதுக்காக இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுல என்னுடைய பேருக்கு சமமா வரகுணலோட பேரும் வரணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் சொல்றாரு. அவர் சொன்ன நொடி அங்க அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் மணி சத்தம் ஓங்கி ஒலிக்குது.
ராஜராஜன்கிற தலைப்புல வைரமுத்து அவர்கள் எழுதிய சிறுகதையை தான் நாம இன்னைக்கு பார்த்தோம். அந்த காலத்துல மன்னனுக்கும் சரி, குடிமக்களுக்கும் சரி, இவங்க ஒரு சில வேல்யூஸை எவ்வளோ அழகா பாதுகாத்து வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்க மெசேஜை போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.